ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்னை பார்த்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் அம்மா வராகிதாய் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ எல்லாரையும் யார் என்னன்னு தெரியாமல் அன்பு கொண்டு கண்மூடித்தனமாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டு இப்போது கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியுமே செல்லமே. இதனால தானே நான் உன்னை ஆரம்பத்திலே எச்சரிச்சுக்கிட்டு இருந்தேன். யார் என்ன, அவங்க குணம் என்ன, எப்படிப்பட்ட நடத்தையோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்க சொன்னேன். ஆனால் என்னுடைய வெகுளித்தனமான யதார்த்த குணம் கொண்ட குழந்தையான நீ எல்லாரையும் நல்லவங்க நம்பி இப்போ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் எப்போவுமே இன்னைக்கு இப்படி சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு சின்ன அல்ப சுகத்தில் மயக்கம் கொண்டு நாளைக்கு அதன் மூலமாக வரப்போகிற பெரிய பிரச்சனையை மறந்துட வேணாம். எப்போதும் எதன் மீதும் ஆசைப்படுறதுக்கு முன்பாக இதனை நம்ம அடைய நினச்சா அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்ன துன்பம் நேரும்னு யோசிச்சுட்டு அதை செய்யப்பார் என் செல்லமே. உன்னுடைய முயற்சிகள் வேணுமானா இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம். ஆனால் அந்த முயற்சியை நீ செய்யும் போதெல்லாம் உனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிய வந்தது பாரு. அந்த அனுபவமும் பயிற்சியும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு உதவும். நீ கவலைப்பட வேணாம். எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ, எதை செய்யணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கியோ, இதற்காக காத்திருக்கியோ, அதை நிச்சயமாக எல்லாம் சரி செய்ய வேண்டிய விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு ஏற்றாற் போலவே உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் வந்திருக்கேன். எப்போதும் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன், நான் மனசில் நினைக்கிறத செய்வேன், நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அப்படி செய்வதற்கு நல்ல செயல்களை செய்யணும், நேர்மையான விஷயத்தை செய்யணும். அதை விட்டுட்டு நான் தவறே செஞ்சாலும் யார் என்னை என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தை நீ ஒருபோதும் வளர்த்துக்க வேணாம். அப்படி என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, எல்லாமே நான் தானே ஆணவத்தோடு நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அது உன்னை தவறான பாதையில் அழைச்சிட்டு போயிடும். அதன் மூலமாக பல துன்பங்கள் வந்து உன்னை நாள்தோறும் கொல்ல தொடங்கி விடுமேன்னு செல்லமே. எப்போதும் ஒரு தைரியத்தோடையும் துணிவோடு இருக்கிறது அவசியம்தான். ஆனால் அப்படி இருந்தாலும் பழி பாவங்களுக்கும் நற்செயல்களுக்கும் பயப்படணும். தேவையில்லாமல் தீய செயல்களை செய்வதோ, அடுத்தவர்களை ஏமாற்றுவதோ, அடுத்தவர்களை பழி வாங்குவதோ, அந்த தவறான எண்ணங்கள் உனக்குள்ள வரவே கூடாது. உன் மனக்குழப்பங்களும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னுடைய சிந்தனையை சிற வச்சிடும். அதனால் உன்னால் எந்த முடிவும் எடுக்காமல் முடியாமல் தவிக்க வைக்கும். அதனால தான் மனக்குழப்பம் இருந்தால் அது தீரும் வரைக்கும் எந்த விஷயத்தையும் செய்யாதன்னு நான் சொல்கிறேன். மனக்குழப்பத்தோடு நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது பல வழிகளில் உனக்கு பாதிப்பை கொடுக்கும் என்கிறத மறந்துவிட வேண்டாமேன்னு செல்லமே. ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுக்கறதுலையும் அவங்களுக்காக இறங்கி போகிறதுலையும் தப்பே இல்லை. ஆனால் அதன் அருமை புரிந்தவர்களிடம் நீ காட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ அது புரியாமல் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ அவங்க உனக்கு எதிரியாக நிற்கும் போது இவங்கள போய் நம்பினோமே நினச்சி வருத்தப்படுகிறாய் தானே. சுகமாக சந்தோஷமாக வாழும் காலத்திலேயே துக்கம்னா எப்படி இருக்கும், துயரம்னா எப்படி இருக்கும், பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணுமே செல்லமே. ஏன்னா எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது தானே. வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள். அதனால் நல்லதை அனுபவிக்கும் நீ கெட்டதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போது தானே யாரும் கெட்ட விஷயங்களை செஞ்சு உன்னை ஏமாத்திடாமல் நீ தப்பிக்க முடியும். உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையே எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை நீ கண்கூடாக பார்த்துட்டினா, அம்மா வராகிதாயே, நீ எனக்கு எவ்வளவோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்க, எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கன்னு தினமும் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே கோயிலுக்கு வந்து கொண்டே இருப்பாய் என் செல்லமே. அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை தான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ எப்போவுமே உனக்கு மேலே இருக்கிறவங்களையே பார்க்குறியே தவிர உனக்கு கீழே கஷ்டத்தில் இருப்பவர்களை பார்க்காததால் தான் உன் வாழ்க்கை என்னவோ மிகவும் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது தான். யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் சண்டை போட முடியாதோ அதே போல் வாழ்க்கையிலும் ஒரு சில விஷயங்களை உனக்கு எதிராக நான் வச்சுருக்கிறேன். நீ அந்த எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை அழித்து நீ நினச்சதுபடி ஜெயிச்சு காட்டணுமேன்னு சொல்லமே. அதுக்கு முதல் கட்டமாக நீ எதை கண்டு பயப்படாமல் துணிந்து தைரியமாக முன்னேறி போகணும். கடந்த கால வாழ்க்கையை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க தயாராகு. உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும். அதற்கான விஷயங்களை நீதான் சரியானபடி இறுதியாக முடிவு எடுக்க வேண்டும் என் தங்கமே. ஏமாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தானே தவிர பக்குவமாக நீ அதிலிருந்து மீண்டு வந்துட்டினா, அந்த ஏமாற்றத்தை தாண்டி வந்துட்டினா அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சு விடலாம். எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பியதற்கு மாறாக சில ஏமாற்றங்களை அடைந்தே தீர்வார்கள். ஆனால் இது ஒன்றும் எனக்கு பெருசும் இல்லை புதுசும் இல்லைன்னு அதை தாண்டி நீ வரக்கூடிய பிள்ளையாக இரு.
எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்க்கக்கூடிய ஏமாற்றங்களை நினச்சி பெருசாக பயந்துட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனை நினச்சி நீ கலங்கிக்கிட்டே இருக்க. ஆனால் உன்னுடைய வராகி அம்மா அதை விட மிக பெரும் சக்தி படைத்தவள். இந்த பிரபஞ்சத்தை என் கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு. உனது செயலுக்காக தான் நீ வருத்தப்படணுமே தவிர அடுத்தவங்க ஏதோ சொன்னாங்கன்றதை நினச்சி நீ வருத்தப்படாத. ஏன்னா உன்னுடைய செயல்கள் சரி தவறு எதுன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தவறை திருத்திக்கிட்டு சரியை இன்னும் முன்னேற்றி போய்கிட்டே இரு. அடுத்தவன் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் வேண்டுமென்றே உனக்கு கோபப்படுத்துவதற்காகவும் உனக்கு கடுப்பேற்றுவதற்காகவும் உனக்கு எரிச்சலை உண்டாக்குறதுக்காகவும் நீ மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காகவும் 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லமே. உன்னை பற்றி உனக்கு தானே நல்லா தெரியும். அடுத்தவர் சொல்கிறதையெல்லாம் பெருசாக கணக்கில் எடுத்துக்காத. வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், உனக்கான நேரம் நிச்சயமாக வரும், அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன்றது தான். கொஞ்சம் பொறுத்திரு. எல்லாமே தானாக உன்னை தேடி வர்றதற்கான நல்ல காலத்தை இந்த வராகியம்மா நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன்னை விட்டு விலகி போகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீ நெருங்கி போகிற ஒவ்வொரு முறையும் உன்னுடைய மதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எதையுமே சரியாக தேர்ந்தெடுக்க தவறிட்டினா அப்புறம் அதுக்காக நீ தான் கஷ்டப்படக்கூடும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது செய்யக்கூடிய செயல்களோ பேசக்கூடிய பேச்சோ எதாக இருந்தாலும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா நீ யாருக்கிட்டையும் அனுசரித்து போகிறதோ அவமரியாதைக்கு உட்படுவதோ நேராது என் செல்லமே. பல சமயங்களில் நீ ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டினா அது சர்ச்சையில் முடியுது. ஆனால் நீ பேசக்கூடிய அந்த கடுமையான வார்த்தை இன்னொரு மனிதரின் வாழ்க்கையை முறியடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோ. கசப்பான வார்த்தைகளையும் வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகளையும் அடுத்தவர் மனம் காயப்படும்படியான வார்த்தைகளையும் நீ பேச வேண்டாமே செல்லமே. இந்த உலகத்தில் யாரை வேணா ஏமாற்றலாம். ஆனால் மரணம் என்பது மட்டும் இதுவரை மனிதர்களை ஏமாற்றியதே கிடையாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் அந்த மரணம் வந்தே தீரும். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் மரணத்திற்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்காங்க. என் அன்பு பிள்ளை, இந்த உலகத்தில் வாழ்கிற கார வரைக்கும் நான் வச்சது தான் சட்டம், நான் நினச்சி தான் சட்டம்னு எத்தனை பேர் வேணாலும் ஆடாத ஆட்டம் ஆடலாம். கடைசியில் அவங்களுக்கு மரணம் தன் வாக்குறுதியை நிறைவேற்றி மரணத்தை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்தானே ஆகணும். வாழும்போதே அடுத்தவனை ஏற்றி பழைக்காம, அடுத்தவனோட வாய்களில் விழாமல், வார்த்தைகளை விழுகாமல், அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்காம எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்ல மனிதனாக வாழ பழகு. அதுதானே நாளை உனக்கு சொர்க்கத்தை தரும். எப்போவுமே பசிக்கும்போது சாப்பிட உணவு கிடைக்காட்டியும் தண்ணியை குடிச்சிடலாம். ஆனால் தண்ணி தாக எடுக்கும்போது எதையாவது சாப்பிட முடியுமா? அப்படிதான் எதை எப்போது எங்கே பயன்படுத்தணுமோ அதுக்கு ஏற்றாற் போல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அனுசரித்து அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ படித்ததை வேணால் மறந்துருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் பட்ட பாடங்களை, நீ வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்களை மட்டும் மறந்துடாமல் அதை அனுபவமாக கொண்டு இனி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எதுவாக இருந்தாலும் சரி, அது அன்போ பண்போ பாசமோ மனிதர்களோ யாரிடமும் எதிலும் அதிக அக்கறை கொண்டு அன்பு கொண்டு மூழ்கி விடாதே. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. இங்கு உயிரே இல்லாத அந்த பணம்தான் உயிருள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி எடுக்குது. நீ அதற்கு அடிமையாகி விடாமல் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள். நல்லதே நடக்கும்.